அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலின் தாக்குதலுக்குள்ளாகி வெடித்து சிதறி அதிலிருந்து பலர் உயிரிழந்து அவர்களுடைய சடலங்கள் கராப்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதே போல நீரில் மிதந்தவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுமாறு இருந்தவர்கள் அவர்களை மீட்டு இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படையினர் உடனடியாக மனிதாபிமான ரீதியில் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மீட்டு அதே கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் 32 பேர் அதில் ஒருவர் அவசர தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிற நிலையில் ஏனைய 31 பேரும் சிகிச்சைகள் பெற்று வருகின்றார்கள். அவர்களை பார்ப்பதற்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் காலி பகுதியில் வசிக்கின்ற மக்கள் சிங்களவர்கள், இஸ்லாமியர்கள், தமிழர்கள் என அனைவரும் சேர்ந்து ஒன்றாக சென்று பார்வையிட்டு அவர்களுடைய நலம் விசாரித்து வருவதையும் எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருந்தது. அதையும் குறிக்கொண்டு இன்று என்ன பரபரப்பு என்றால் அதே இடத்தில், அதாவது அதற்கு சற்று அண்மித்த பகுதியில் பானதுரை பகுதியிலிருந்து அண்மித்த பகுதியிலே ஈரான் நாட்டுக்கு சொந்தமான இரண்டாவது கப்பல் ஒன்றும் அண்மித்திருப்பதாகத்தான் தகவல்கள் இன்று கிடைக்கக்கூடியதாக இருந்தால் சர்வதேச செய்திகள் அடிப்படையில் இந்திய செய்திகள் இணையதளங்கள் நேற்று இரவு தொடக்கம் இந்த இரண்டாவது கப்பல் குறித்து செய்தி வெளியிட்டு வந்தார்கள். ஆனால் இன்று காலை பார்லிமென்றத்திலே இந்த விடயம் பேசப்பட்டதை அடுத்து அரசாங்கத்தின் சார்பிலே அமைச்சர் நலிந்த ஜெயதிச இது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை முழுமையாக கூறப்பட்டுள்ள ஒரு சில விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அவர் கூறுகையில் இரண்டாவது கப்பல் ஒன்று இருக்கின்றது, அவர்கள் இப்பொழுது உள்ளே வருவதற்கான அனுமதியை கோரியிருக்கின்றார்கள். ஆனால் எது எப்படி இருப்பினும் இது சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களை பாதுகாப்பதற்கான, அவர்களை மீட்பதற்கான, அதாவது அந்த கப்பலில் இருப்பவர்களை பாதுகாப்பதற்கான, மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அரசாங்க ரீதியாக அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை சரியாக நாங்கள் திட்டமிட்டு செய்வோம் என்றும் இந்த ஒட்டுமொத்த வேலையும் முடிந்தவுடன் இது சம்பந்தமான முழுமையான விஷயங்கள் அறிக்கைகளை நாங்கள் முன்வைப்போம் என்றுதான் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். ஆனால் இது உண்மையாகவே என்ன கப்பல், இது என்ன தேவைக்காக வந்திருக்கின்றது? காரணம், நேற்று ஒரு கப்பல், ஈரான் கப்பல் இப்பொழுது மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம், ஒரு சூழல். ஆனால் அந்த நிலைமையிலும் கூட ஒரு ஈரான் கப்பல் ஏன் இலங்கை அண்மித்த கடற்பரப்பில் வந்தது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் அதை விசாரித்து பார்த்த பிறகுதான் முழுமையான விவரங்கள் கிடைத்தது. இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் இடம்பெற்ற கப்பல்கள் கடற்படையினருக்கான பயிற்சிகளுக்காக இந்த ஈரான் நாட்டைச் சேர்ந்த கப்பலும் வருகை தந்து மீண்டும் ஈரான் நோக்கி இந்த பயிற்சிகள் எல்லாம் நிறைவடைந்து, அதாவது இந்திய ஜனாதிபதியின் தலைமையில் தான் இந்த மிலான் 2026 இந்த பயிற்சி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பயிற்சிகள் எல்லாம் இடம்பெற்று முடிந்து ஈரான் நோக்கி மீண்டும் செல்லும் வழியில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால்